டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். எப்படி சாத்தியமாகுது? இப்ப ராஜராஜ சோழனுடைய ஆத்மாவெல்லாம் கூப்பிட்டு நீங்க பேசியிருக்கீங்க. அது எப்படி சாத்தியம்? அவர்கள் அடுத்தடுத்த பிறப்பு எடுத்துட்டு போயிருப்பாங்களே. முற்பிறவி ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நம்ம பிறவி எடுத்துட்டு போவோம். நம்மளுடைய பிறவி முழு பிறவியும் மறு ஜென்மத்திற்கு அனுப்பப்படாது. அதாவது இந்த விஷயங்கள் இது ஒரு பதிவாவே அவங்க கிட்ட இருக்கும், ஒரு டேட்டாஸா இருக்கும். அந்த டேட்டா இப்ப ராஜராஜ சோழன் சொன்னா அவருடைய ஆத்மாவினுடைய டேட்டாவை நீங்க எடுத்து உங்க கூட கனெக்ட் ஆகி நீங்க பேசுவீங்க. ஆனா அவருடைய இறப்பு பத்தி எதுவுமே இல்லையே, ஏன்? அதுக்கான காரணம் நீங்க கேட்டிருந்தீங்களா? கண்டிப்பா அவருடைய இறப்புக்கு காரணம் அந்த ஒரு பெண்மணி தான். உண்மையாக ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க அவரை கேட்டீங்களா? அவருடைய ஆத்மாவை கேட்டீங்களா? இல்ல, அவருடைய சமாதி அப்படிங்கிறது அவருடைய வாழ்ந்த அரண்மனையில தான் இருக்கு, அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா இப்ப காட்டுறது எதுவுமே அவருடைய சமாதி கிடையாது. ராஜராஜ சோழன் அவர்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி தெய்வீக, அதாவது வராகி அம்மனுடைய அருள் கிடைத்த மாதிரி தான் ஒரு இது இருந்துச்சு. அவர் வராகி அம்மன் பக்தர். சார் வணக்கம். வணக்கம் சார், முதல்ல நிறைய முறைகள் இருக்கு இந்த மாதிரியான ஸ்பிரிட்டோட தொடர்பு கொள்றதுக்கோ கனெக்ட் பண்றதுக்கு. நீங்க இந்த பாக்ஸ குறிப்பா நீங்க அத எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் என்ன? இப்ப கோஸ்ட் பாக்ஸ்ங்கிறது தமிழ்ல இது புதுசா இருக்கு. ஆனா இது ஃபாரின்ல இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. நிறைய பயன்படுத்துறாங்க, வீடுல கூட இது பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல இது புதுசா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மட்டும்தான் இப்ப இந்த சேனல்ல, என்னுடைய சேனல்ல மட்டும்தான் இப்ப இது பண்ணிட்டு இருக்கோம். இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணல. கோஸ்ட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இறந்தவர்களுடைய ஆத்மாக்களை தொடர்பு கொண்டு அவங்களுடைய மரணத்திற்கான காரணம், அவங்க எதனால இறந்தாங்க, அவங்களுடைய ஏக்கங்கள் என்ன, வழிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அது ஆட்டோ ரைட்டிங், ஓஜா போர்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதையும் தாண்டி புதுசா ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு இதுல தான் இது ஆரம்பிச்சோம். நல்லபடியா இது நீங்க கத்துக்கிட்டீங்களா? சரியா, அந்த பாக்ஸ்ல இருந்து வர்ற வாய்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமா நமக்கு அது புரியல. சில பேருக்கு அது சந்தேகத்தையும் கொடுக்கும். இது ஏதோ கரகரன்னு ஒரு ரேடியோல ஒரு சவுண்ட் வச்சுட்டு இவங்க ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு. அடுத்து வர்ற வாய்ஸோட டெக்ஸ்சர் எல்லாமே ஆண் அப்படின்னு நீங்க சொன்னாலும் பெண் அப்படின்னு சொன்னாலும் ஒரே மாதிரியா தான் எங்களோட காதுக்கு கேக்குது. இதுக்கான காரணம் என்ன? இப்போ நம்ம உடலுக்குள்ள இருக்க ஆத்மா நம்ம உடலுக்குள்ள இருக்கனால நமக்கு உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுறோம். நம்ம உடல்ல நம்ம பேசுறோம். அதனால நமக்கு நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாய்ஸ் மாறுபட்டு வருது. அவங்களுக்கு உடல் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. உடலை விட்டு வெளியில வந்த அந்த புகை மண்டலம் தான் ஆத்மா. நம்மளை இப்ப பேச வச்சிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா. நம்ம உடலுக்குள்ள இருக்க ஆத்மா மூலம் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் இப்ப பேசுறோம்னா நம்மளுடைய ஆத்மாக்கள் தான் பேசிட்டு இருக்கோம். அதனால அவங்க உடல் இல்லாத ஒரு ஆத்மாவுக்கு எல்லாருடைய வாய்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்கள கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது அவங்களுடைய அதிர்வலைகளும் நம்மளுடைய எண்ண அலைகளும் இணைந்தால் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். நிச்சயமா சார். யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நீங்க போன்ல பேசும்போது 2 வாய்ஸா கேட்கும். அதாவது கேட்டிருக்கு, எனக்கு கேட்டிருக்கு. அதாவது ஒரு 2 பேர் சேர்ந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படி கேட்கறத நான் ஃபீல் பண்ணிருக்கேன். உங்ககிட்ட யாராவது இதை சொல்லியிருக்காங்களா? என்கிட்ட இது வரைக்கும் சொன்னதில்ல. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அது பட் இந்த அளவுக்கு உங்களை மாதிரி டீப்பா யாரும் சொன்னதில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்கீங்க அது. நிச்சயமா. எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா கூட இருந்தது. ஏன்னா ஒரு பர்சனோட தான் நான் பேசுறேன். எனக்கே ஷாக்கா இருந்தது நீங்க சொல்லும்போது. நல்லா தெரியுது. ஆனா எனக்கு 2 பேர் பேசுற மாதிரி எனக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. சரி, நீங்க இந்த காஸ்ட் பாக்ஸ்ல ஃபர்ஸ்டா தொடர்பு கொள்ள முயற்சி செய்த அந்த கணம் எப்படி இருந்துச்சு சார்? அந்த கணம் ஷாக்கிங்காவும் இருந்தது, ஒரு மாதிரி பதட்டம் இருந்துச்சு, பயம் இருந்தது. இது நம்ம ஏதாவது பண்ணிருமோ, நம்மள ஏதாவது அட்டாக் பண்ணிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது தெரிஞ்ச ஒருத்தரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் மூலியமா, அவரோட உதவி மூலியமா, கடவுளோட அருளால இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். நல்லபடியாவே வந்துட்டு இருக்கு. இது நீங்க அவங்க பேசுற அந்த மொழியை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? இதை எப்படி கத்துக்கிட்டீங்க? அது கத்துக்கிறதுக்கு 6 மந்த் ஆச்சு. அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்கிறதுக்கே 6 மந்த் ஆச்சு. அது நம்ம எல்லாராலும் அதை உணர்ந்துட முடியாது. சில ஆத்மாக்களை நீங்க கூப்பிடும்போது வேற ஆத்மாக்கள்லாம் வருமா? இப்ப நம்ம ஒரு குறிப்பா ஒருத்தரோட ஆத்மாவோட பேசணும்னு நினைக்கும் போது வேற ஆத்மா டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிருக்கா உங்களை? கண்டிப்பா அது நிறைய நடந்திருக்கு. நிறைய எந்த மாதிரியான டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணும்? என்னன்னா நம்மளை பேச விடாம பண்றது, நம்ம முன்னாடி ஒரு நிழல் மாதிரி போறது,
நம்மள அட்டாக் பண்ண முயற்சி பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். தொந்தரவு அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான தொந்தரவுகள நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்ம உடம்பு வலி இருக்கும். நம்ம உடம்பு வலி இருக்கும். கை, கால யாரோ அமுத்துற மாரி இருக்கும். நம்மள யாரோ ஆட்கொண்டு நம்ம உட்கார்ந்திருக்க மாரி இருக்கும். பயமா இருக்கும். பயமா இருக்கும். உங்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிருக்கா இந்த மாரி ட்ரை பண்ணி? அந்த மாரி போயிருக்கு. இப்போ அது எப்படி நம்ம சேஃபா இருக்கணுங்கிறத நான் கத்துக்கிட்டதுனால, அதெல்லாம் இப்ப எனக்கு அது பெருசா தெரியறதில்ல. அதாவது இந்த சொல்லுவாங்க, ஆத்மாக்கு படிநிலை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க இதுவரைக்கும் நெறைய ஆத்மாக்களோட ஆமா. பேசியிருக்கீங்க. ம். இந்த படிநிலை பத்தி என்ன அவங்க சைட்ல இருந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க? படிநிலை அப்படிங்கிறது வந்து 8 நிலைகள். துர்மரணத்திற்கு ஒரு நிலை. அப்புறம் குறைகளுடன், அதாவது ஏக்கங்களுடன், பழிவாங்குற எண்ணங்களுடன் இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாக்கு ஒரு நிலை. அதையும் தாண்டி நல்லபடியா வாழ்ந்து, பேரன், பேத்தி எல்லாம் பார்த்து இறந்த ஒரு ஆத்மாவுக்கு ஒரு நிலை. அப்படி வந்து நிலைகள் அடுத்தடுத்து நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்கள், விபத்துல இருக்கிறவங்க, அப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு நிலைகள் வரதா தான் அதிலிருந்து வருது நம்மளுக்கு மெசேஜ். அதாவது ஒவ்வொரு நிலை இதுல வந்து மிக உயர்ந்த நிலைன்னா என்ன? 8வது நிலை, ஆ. இறைநிலை. இறைநிலை. ஓ! இறைநிலை. இப்போ நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா? புதைக்கப்பட்ட ஆன்மாக்கள் வந்து ஒரு நிறத்திலயும், எரிக்கப்பட்ட ஆன்மாக்கள் ஒரு நிறத்திலயும் இருக்கும் ஆமா, அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பா. இல்லையா? என்ன மாரியான நிறத்துல இருக்கும்? அது ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? புதைக்கப்பட்ட ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா, வெண்மை நிறத்துல இருக்கும். வெள்ளை புகை மண்டலமாக இருக்கும். எரிக்கப்பட்ட ஆத்மாக்கள் கருப்பு புகை மண்டலமாக இருக்கும். அதே சமயத்துல துர்மரணம் அடைஞ்சவங்கள புதைச்சாலும் கருப்பா தான் இருப்பாங்க. இப்போ அப்ப நம்ம வந்து வெள்ளைக்கும், கருப்புக்கும் வந்து நம்ம டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா. அதனுடைய ம். இயல்புகள்லயே டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நம்ம புதைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு முடிவுக்கு வரலாமா? ஏன்னா, அந்த வெள்ளை நிறம், கருப்பு நிறம்ன்றது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான ஒரு நிறம் தான். அப்ப வெள்ளை நிறமா இருக்கிறாங்க புதைக்கப்பட்ட ஆன்மாக்கள்னா, இந்த புதைக்கிறது அப்படிங்கிறது சரி அப்படிங்கிற மாரி ஏதாவது ஆன்மாக்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பா. எரிக்காதீங்க அப்படின்ற ஏதாவது கண்டிப்பா. சொல்லியிருக்காங்களா? புதைக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து ஒரு ஆத்மா வந்து இறந்து அந்த உடலை அடக்கம் செய்யும் வரைக்கும் அந்த ஆத்மா அந்த உடலுடன் தான் இருக்கும். ஏன்னா, அந்த உடலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறது தான் அதோட ஆசை. மீண்டும் அந்த உடலுக்குள்ள நம்ம போயிற மாட்டோமா அப்படிங்கிற ஏக்கம் அடக்கம் செய்யும் வரைக்கும் இருக்கும். அதனால தான் அந்த காலு, அந்த மூக்குல பஞ்சு வைக்கிறதெல்லாம் அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. சில ஆத்மாக்கள் அதுல சக்சஸ் பண்ணி உடலுக்குள்ள போயி மயானம் வரைக்கும் போய் எழுந்தவங்களா இருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்தினால அவங்க வந்து உடலுக்குள்ள போயிடுறாங்க சில பேர். அப்படி மீறி உடலுக்குள்ள போனாலும் அவங்கனால ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது. மறுபடியும் அவங்க இறந்து தான் ஆகணும். ஆனா நெறைய பேர் சக்சஸ் பண்ணியிருக்காங்க. 100ல 1 நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இறந்துட்டாருன்னு நெனச்சு டாக்டரே இறந்துட்டாங்கன்னு சொல்லி, கடைசியில பார்த்தீங்கன்னா உயிரோட வந்திருப்பாங்கல்ல. அதெல்லாம் அவங்களுடைய முயற்சியினால நடந்த விஷயங்கள். அது ரொம்ப 5000 வருடங்களுக்கு முன்னாடி, 2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இறந்து போனவங்க, அவங்களோட ஆத்மாக்கள எல்லாம் கூப்பிடுறீங்கன்னா, இது எப்படி சாத்தியமாகுது? இப்ப ராஜராஜ சோழனுடைய ஆத்மாவெல்லாம் கூப்பிட்டு நீங்க பேசியிருக்கீங்க. ஆமா. அது எப்படி சாத்தியம்? அவர்கள் அடுத்தடுத்த பிறப்பு எடுத்துட்டு போயிருப்பாங்களே! அடுத்த பிறப்பு எடுத்துட்டு போனவங்க கூட எப்படி பேச முடியும்? அது இன்னொரு உடலுக்குள்ள போயிருக்கும் இல்லையா? அந்த ஆமா. ஆத்மா. அப்ப நீங்க எப்படி ராஜராஜ சோழனோட கண்ணகி கூட, இவங்க கூட எல்லாம் எப்படி பேச முடியுது? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? முற்பிறவி ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நம்ம வந்து பிறவி எடுத்துட்டு போவோம். நம்மளுடைய பிறவி வந்து முழு பிறவியும் மறு ஜென்மத்திற்கு அனுப்பப்படாது. நம்மளை வந்து தேடல்கள் இருக்கும். ஆத்ம உலகத்துல வந்து ஆத்மாவ கனெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நம்ம தான் வந்து அத பண்றதில்ல. ஆத்ம உலகத்துல எப்ப வாழ்ந்த மனிதர்களா இருந்தாலும் அவங்களுடைய அந்த கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்ப வேணாலும் அழைப்பாங்க. அவங்களுடைய பாவக்கணக்குகள் இருக்கும். அதனால வந்து எத்தன வருடங்களுக்கு முன்பு இறந்தாலும், அவங்களுடைய முற்பிறவி ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்க வச்சுட்டு தான் மறு ஜென்மத்துக்கு அனுப்புவாங்க. அது ஆ ஒரு பதிவா இருக்குமா? அது எப்படி இல்ல. இருக்கும்? அது அது புரியல எனக்கு. முற் ஏன்னா, முற் நம்ம ஒரு நம்ம இப்ப எல்லாருக்கும் என்னன்னா, இப்ப நானே எடுத்துக்கிட்டா, என்னோட முன்பிறப்பு ஒண்ணு இருக்கும்னு சொன்னா, அந்த ஆத்மா எனக்குள்ள வந்துரும். இதுக்கு பிறகு அந்த ஆத்மாவோட நம்ம பேச முடியும். அடுத்து நம்ம இறந்ததுக்கு அப்புறமா வந்து, அது அடுத்த ஜென்மத்துக்கு அது போப்போது. இதுதான் இந்த கான்செப்ட் தான் எல்லாருக்கும் ஒரு புரிதல். நீங்க சொல்றது ஒரு ஆத்மாவோட ஒரு பகுதி தான் அடுத்தது பிறக்குமா? இல்லது ஏதாவது ஒரு பதிவு அங்க இருக்குமா? எப்படி அது எனக்கு புரியல. இப்போ நீங்க என்ன வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களால முடியல அப்படின்னா, உங்க வேற ஆளுகிட்ட நீங்க ஒப்படைச்சு தான் ஆகணும். இத ஒப்படைச்சு பத்திரமா இந்த வேலைய முடிச்சு குடு. இந்த வேலைய பத்திரமா வச்சுருன்னு நீங்க ஒருத்தர்ட்ட ஒரு பொருள ஒப்படைக்கிறீங்களா? அந்த மாரி அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வந்து அந்த பிறவி ஆத்மாவுடைய ரகசியங்கள், அந்த பிறவி ஆத்மாவுடைய விஷயங்கள் அவங்க வச்சிருப்பாங்க. அவங்கள அழைச்சு நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணி அத கேட்கணும். அதாவது இந்த விஷயங்கள் இது வந்து ஒரு ஆமா, பதிவாவே அவங்க கிட்ட இருக்கும். ஒரு ஆமா, டேட்டாஸா இருக்கும். ஆமா. அந்த டேட்டா இப்ப ராஜராஜ சோழன் சொன்னா, அவருடைய ஆத்மாவினுடைய டேட்டாவ நீங்க இது எடுத்து இருக்கணும். உங்க கூட கனெக்ட் ஆகி நீங்க பேசுவீங்க. இப்ப ராஜராஜ குறிப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் நான் அவங்களோட வீடியோ பார்த்ததே அந்த ராஜராஜ சோழனுடைய அந்த வீடியோ தான் நான் பார்த்தேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ராஜராஜ சோழன் வந்துட்டு நீங்க கனெக்ட் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு சூப்பர் ஹீரோ எல்லோருக்கும் அவர பத்தி வேற சில விஷயங்கள் வந்து நெறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட, நமக்கெல்லாம் தெரிந்து ஒரு தமிழ் மன்னர்களின்
ஒரு சிறப்பாக கடல் படையிலிருந்து எல்லா படையும் வாங்கி கடாரம் வரைக்குமே வந்து தன்னுடைய ஆட்சி பரப்ப விரிவடைஞ்ச செய்த ஒரு மனிதர், ஒரு மாமனிதர் அப்படிங்கும்போது, அவருடைய அந்த கனெக்டிவிட்டி ராஜராஜ சோழனோட ஃபர்ஸ்ட் பேசும்போது உங்களுடைய உணர்வு அப்படிங்கிறது என்ன இருந்துச்சு? அவர் உங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் மாதிரி ஏதாவது குடுத்தாரா? ராஜராஜ சோழன் அவர்ட்ட பேசும்போது எனக்கு வந்து ஒரு மாரி தெய்வீக அதாவது வராகி அம்மனுடைய அருள் கிடைத்த மாரி தான் ஒரு இது இருந்துச்சு. அவர் வந்து வராகி அம்மன் பக்தர். வராகி அம்மனுடைய அருள் கிடைத்தது. ஏன்னா வந்து வராகி அம்மன் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாளா மறைமுகமா இருந்த அம்மன், இந்த ஜென்மத்தில இந்த ஒரு நொடியில வெளியில வரணும்னு இருந்திருக்கு. இப்பதான் வராகி அம்மன் எல்லாருமே இது பண்றாங்க. இவ்வளோ காலங்களாக வராகி அம்மன் மறைந்திருக்க காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அத பத்தி ஏதாவது சொன்னாரா ராஜராஜ சோழன் ஐயா? இல்ல வராகி அம்மன் வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க. ராஜராஜ சோழன் இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை காலகட்டங்கள் கடந்து தான் நான் வெளியில வருவேன். அப்படிங்கிறது வராகி அம்மனுடைய இது. ஏன்னா வந்து உயிர் பக்தர். அதனால வராகி அம்மன் வந்து அவருக்கு வந்து உயிர். எந்த ஒரு விஷயமும் வராகி அம்மன் மூலம் தான் வெற்றி பெற்றவர். வராகி அம்மன வணங்கிட்டு தான் அவர் எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்குவாரு. அவர் எழுப்பிய ஆலயத்துல கூட வராகி அம்மனுக்கு சன்னிதானம் உண்டு. ஆமா. ம். அது வந்து அவருக்கு வராகி அம்மன் ரொம்ப ரொம்ப முக்கியம். வராகி அம்மன் அருள் பெற்றவர் அவரு. அது மட்டும் இல்ல, அவருடைய பிரச்சனைகளுக்கும், அவருக்கு வந்த வலிகளுக்கும் முழுமையான காரணம், அவருடைய அரண்மனையில சமையல் பெண்ணா வேலை செய்த தங்கம்மாள் தான் காரணம். இப்ப ராஜராஜ சோழனுடைய பிறப்பு, அவருடைய வரலாறு அப்படின்றதெல்லாமே இருக்கு. ஆனா அவருடைய இறப்பு பத்தி எதுவுமே இல்லையே. ஏன்? அதுக்கான காரணம் நீங்க கேட்டிருந்தீங்களா? கண்டிப்பா அவருடைய இறப்புக்கு காரணம் அந்த ஒரு பெண்மணி தான். அந்த ஒரு சமையல் வேலை செய்யற ஒரு பெண்ணால ஒரு பெரிய ஒரு 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 அரச கட்டியாண்ட ஒருவரை எப்படி காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இல்ல அதுல ஒரு சொல்றாரு. பெரிய கதையே இருக்கு. ராஜராஜ சோழன் கிட்ட ஒரு பெண் அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு மனிதர், ஒரு பெண்ண கொண்டு வந்து வளர்க்க சொல்லி குடுக்குறாங்க. தாய், தந்தை 2 பேருமே இறந்துடுறாங்க. ஒரு விஷயத்தினால. அந்த குழந்தைய வந்து அந்த பெண் குழந்தைய எடுத்துட்டு வந்து இவரு வளர்க்குறாரு. அந்த பெண் குழந்தையை வளர்க்கும் பட்சத்துல, அந்த பெண் குழந்தை வந்து அரண்மனையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கு. அதுவரைக்கும் இந்த அம்மா வந்து அந்த அரண்மனையில எந்த விஷயமா இருந்தாலும் அவருக்கு செய்யறது, எல்லாமே பார்க்கறது இருந்திருக்கு. இந்த பெண் வளர வளர எல்லா பொறுப்பும் இந்த பெண் கைக்கு போன உடனே, அதுல வந்து நெறைய பிரச்சனைகளும், போட்டிகளும் ஏற்படுது. இந்த ஒரு விஷயம் ஏற்பட்ட உடனே அந்த பொண்ணால தாங்கிக்க முடியல. சமையல்காரம்மானால தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போதே, சமையல்காரம்மாவுடைய மருமகள், சமையல்காரம்மாவுடைய மருமகளுடைய தங்கை அ மருமகளுடைய அம்மா, அப்பா இறக்குறாங்க. இறந்த காரணத்தினால, அந்த மருமகளுடைய தங்கைய அழைச்சிட்டு வந்து இதே வீட்ல வைக்கிறாங்க. இது இந்த அம்மாவுக்கு புடிக்கல. தங்கைய கூட்டு வந்து இதே வீட்ல வச்சு, அப்பா, அம்மா இல்லாதனால இத பார்த்துக்கணும். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும். எல்லாம் பண்ணணும்னு எல்லா விஷயம் பண்ணும் பொழுது, இது அந்த அம்மானால ஏத்துக்க முடியல. இதற்கு வந்து ராஜராஜ சோழன் கிட்ட வந்து அந்த அம்மாவுடைய மருமகள் உதவி கேட்குறாங்க. இப்படி வந்து தங்கை வீட்ல இருக்காங்க. அவங்களுக்கு திருமணம் முடிக்கணும். எனக்கு உண்டான உதவிகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, இவர் நெறைய உதவிகள் செய்ய ஆரம்பிக்கிறாரு. நமக்கு வராமல் எல்லா உதவியும் அந்த பொண்ணுக்கு போகுதே. நம்ம மருமகளுக்கு செஞ்சா நம்ம வீட்ல இருக்கும். அந்த பொண்ணுக்கு செய்றாங்களேங்கிற பிரச்சனை ஏற்படுது. இதனால வந்து அந்த பொண்ணுடைய மருமகளுக்கு கல்யாணம் நல்லபடியா பண்ணி வைக்கிறாங்க. அந்த பொண்ணு கல்யாணமாகி வீட்டுக்கு விருந்துக்கு வருது. விருந்துக்கு அழைச்சு தங்கைய விருந்துக்கு அழைச்சு விருந்து வைக்குது. இந்த அம்மா என்ன பண்ணுது? விருந்துல விஷம் கலந்துருது. அந்த பொண்ணுக்கு குடுக்குற சாப்பாட்டுல விஷம் கலந்துருது. அந்த சாப்பாடு விஷம் கலந்த உடனே, ஆ எப்படி இவ இறந்துருவா அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த அம்மா காத்துட்ருக்கு. அங்க சுத்தி, இங்க சுத்தி எல்லாம் படத்துல வர மாரி அந்த அம்மாவுக்கே போயிருச்சு அந்த சாப்பாடு. ஓ! ம். அந்த அம்மா இறந்த உடனே ஒரு துர்மரணமா, ஒரு ஆத்மாவா மாறுது. ஊரையே பழி வாங்கவும், ஊர்ல இருக்க யாரையும் நிம்மதியா இல்லாம பண்ணி, எல்லாம் பண்ணோனே வராகி அம்மன் பூஜை நடக்குது. வராகி அம்மன் பூஜை நடந்து, இந்த ஆத்மா யாரு? எதுக்கு ஊர இப்படி பண்ணுது? எதனால இந்த ஊருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வருது? நெறைய பேர் இறக்க காரணம் என்ன? அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லா விஷயமும் தங்கம்மாள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப தங்கம்மாள் ஆத்மாவை கட்டுப்படுத்தி கொண்டு போய் வராகி அம்மன் மூலியமா ஊர் எல்லையில வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஊர் எல்லையில கொண்டு போய் அந்த ஆத்மாவ கட்டுப்படுத்தி ஒரு பூஜை செய்து வைக்கிறாங்க. ஊர் எல்லையில வச்ச உடனே, அந்த ஆத்மா அமைதியா இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே நிம்மதியா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆத்மா எப்படியாவது வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இந்த ஆத்மா இருக்கும் பட்சத்துல, அந்த ஆத்மாவ வந்து வழிப்போக்கர், அதாவது சித்தர் மாரி வந்த வழிப்போக்கர அந்த ஆத்மா உதவி கேட்குது. என்ன வெளியில எடுத்து விடுங்க. நான் இனிமேட்டு எதுவுமே செய்ய மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. என்ன வந்து காப்பாத்தி விடுங்க. நான் சாந்தி அடைஞ்சிடுறேன், போயிறேன். நம்பி அவரு செஞ்சுட்டாரு. ஊர கேட்காம அவரு செஞ்சுட்டாரு. அந்த ஆத்மா அரண்மனைக்குள்ள வந்து நெறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்குது. வராகி அம்மன் கட்டுப்பாட்டுல இருக்கிற அரண்மனைக்குள்ள ஆத்மா வந்தா அந்த அம்மா ஏத்துக்காது. இந்த ஆத்மாவை அழிக்கணும் அப்படின்னு வராகி அம்மன் களத்துல இறங்கும் பொழுது, "இத யாரு வந்து வெளியில விட்டது?" அப்படின்னு வந்து ராஜராஜ சோழன் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். வராகி அம்மன் கனவுல போய் சொல்லி, இவரால தான் அந்த ஆத்மா வெளியில வந்துச்சு. அவர கூப்பிடுறாங்க. எதுக்காக இந்த ஆத்மாவ ஊர கேட்காம, ஊர் எல்லையில நாங்க வச்சிருக்க ஒரு விஷயத்த நீங்க எதுக்கு பண்ணணும்?
அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்ல நாங்க வந்து ஒரு ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்துல தான் நான் பண்ணுனேன் அப்படின்னு. நீங்க பண்ணதுனால இப்ப பிரச்சனைகள் அதிகமாகுது. மறுபடியும் அத நீங்க தான் சரி பண்ணணும். நீங்க அந்த ஆத்மாவ கட்டுப்படுத்தணும் அப்படிங்கும் பொழுது, அவரு வந்து "இனி என்னால முடியாது. நான் அந்த விஷயத்துக்குள்ள போமாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெறைய பிரச்சனைகள் வெடிக்க ஆரம்பிக்குது. ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு எதிரா திரும்புறாங்க. நீங்க இத பண்ணியே தான் ஆகணும், பண்ணியே தான் ஆகணும். அவரு அத பண்ற முயற்சியில இறங்கும்போது அவருக்கே ஆபத்து வந்து அவரு இறந்துடுறாரு. அந்த ஆத்மாவால தான் அவர் இறந்து போறாரு. இறந்துடுறாரு. இறந்த உடனே அந்த அவருடைய சாபங்கள் வந்து அவரு அரண்மனையை நோக்கி சொல்றாரு. நான் நல்லது நெனச்சு தான் பண்ணேன். அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நெனச்சு பண்ணேன். ஊர் கெடுதல்னு நான் நெனச்சு பண்ணல. அதனால அந்த ஆத்மாவ யாரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது. வராகி அம்மன் இருக்கிறது உண்மைன்னா, கண்டிப்பா வந்து இதற்குண்டான பலன் கிடைக்கணும்னு அவரு வராகி அம்மன் முன்னாடி நின்னு ஆத்மாவா நின்னு கேட்கிறாரு. அப்ப வராகி அம்மன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்டின்னா, "நீ செய்தது சரியோ, தவறோ நல்ல எண்ணத்துல தான் செஞ்ச. பட் வந்து ஊர் மக்கள் வந்து ஊர் நல்லா இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்ப எல்லா பக்கமும் நல்லதா தான் இருக்கு. நான் யாருக்கு பேசுவேன்? நான் யாருக்கு சொல்லட்டும்?" அப்படின்னு வராகி அம்மனுக்கு ஒரு சோதனை வருது. அப்ப நீங்க வந்து வராகி அம்மன், நீங்க இதுக்கு ஒரு முடிவு தெரிய வரைக்கும் நீங்க வெளியில வரக்கூடாது. இது சத்திய கட்டளை. இதுக்கு வந்து யார் மேல தவறு, இது யார் மீது கரெக்ட்டுன்னு நீங்க முடிவு சொல்லணும். அதுவரைக்கும் நீங்க வெளியில வரக்கூடாது. இப்படிங்கிறது என் ஆத்மாவுடைய வேண்டுகோள். என் ஆத்மாவுடைய வேண்டுகோள ஏத்துப்பீங்களா? மாட்டீங்களான்னு. சரி உனக்காக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த அம்மா உள்ள உட்காந்துருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம்மாளுடைய ஆதிக்கம் அதிகமாகி ராஜராஜ சோழனுக்கு அ தீர்த்தத்தால மரணம் வர்ற மாரி பண்றாங்க. ம். ஓகே. அதாவது ராஜராஜ சோழன் இறக்கறது அப்படிங்கிறது ஏதோ ஒரு தண்ணீர் குடித்து ஆமா. தான் ம். அவர் வந்து இறந்து போறாரு. அந்த இறப்பு வந்து ஏன் சரியாக வந்து பதிவு செய்யப்படல? இந்த மாரியான ஒரு வரலாறு, வரலாற்று ரீதியாக ஒரு மாவீரனுடைய இறப்பு அப்படின்றதும் வந்து மரியாதைக்குரியதா தானே ஆமா. இருக்கணும். ஏன் வந்து அது மர்மம் நிறைந்ததாவே இருக்கு? இத நீங்க அவருடைய ஆத்மா கிட்ட கேட்டீங்களா? ஏன் இத வெளியில சொல்லல? அந்த பிறப்ப வந்து கொண்டாடும்போது மாவீரனுடைய ஆமா. இறப்புன்றத வந்து ம். மிக கொண்டாட்டத்துக்குரியதும், ஆமா. மரியாதைக்குரியதும் தான். இல்ல அன்றைய காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஆத்மா அப்படிங்கிற விஷயம் மக்கள் இடத்துல பெரிய பயத்த ஏற்படுத்திருச்சு. இவரோட மரணம் அப்படிங்கிறது வந்து இன்னமும் பயப்பத்த ஏற்படுத்திருச்சு. ஏன்னா ஊருக்குள்ள முதல்லயே வந்து அப்போ ராஜராஜ சோழனுடைய இறப்பையே மறைச்சுட்டாங்களா அந்த காலகட்டத்துல? அந்த காலகட்டங்கள்ல மறைக்கல. அத பேச விரும்பல. மறுபடியும் ஆத்மாக்கள் வருமோ? இன்னும் பிரச்சனை வருமோ? ராஜராஜ சோழனும் வந்துருவாரோ? இன்னும் நம்ம ஊர்ல பிரச்சனைகள் வருமோ? அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த விட்டுறலாம். அந்த டாபிக்கே வேண்டாம். இப்ப ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்னு சொல்லி இன்னுமே வந்து அது சரியாக பராமரிக்கப்படலைன்னு சில சமாதிகள் அப்படியெல்லாம் நம்ம வந்து ஆமா. யூடியூப்ல எல்லாம் ம். பாக்குறோம். உண்மையாக ராஜராஜ சோழனுடைய சமாதி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு நீங்க அவரை கேட்டீங்களா? அவருடைய ஆத்மாவை கேட்டீங்களா? இல்ல அவருடைய சமாதி அப்படிங்கிறது அவருடைய வாழ்ந்த அரண்மனையில தான் இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்கு. ஆனா இப்ப காட்டுறது எதுவுமே அவருடைய சமாதி கிடையாது. அவருக்கு சமாதியும் கட்டல. அவரை புதைச்ச இடம் அப்படின்றது புதைத்த இடம் அங்கதான் இருக்கு. அந்த இடம் தான் அப்படி இருக்கு. அவரு வந்து தீர்த்தத்த குடிச்சிட்டு அ மே நடந்து வர்றாரு அரண்மனையில. மேல அப்படியே கீழ விழுந்து இறந்துடுறாரு. இது வந்து அவருடைய ஆத்மா உங்களிடம் சொன்ன சொன்ன விஷயம். சொன்ன விஷயம். விஷயம். ம். இப்ப வந்து ராஜராஜ சோழன் அதாவது சோழ பரம்பரையில வந்து பெரிதாக நமக்கு அறிந்து ம். யாரும் இல்ல. ஆமா. அதுக்கான காரணம் என்ன? உண்மையாக சோழ பரம்பரையினருடைய வாரிசு இன்னும் இருக்கிறாங்களா? அது பத்தி ஏதாவது நீங்க வந்து ராஜராஜ சோழனுடைய ஆத்மாவிடம் கேட்டு தெரிஞ்சீங்களா? இல்ல ராஜராஜ சோழனுடைய வாரிசு அப்படிங்கிறது பட்சத்துல வந்து இருக்கு. இல்லாம போகல. வாரிசுகள் இருக்கு. ஆனா வந்து மறைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக அந்த வாரிசுகள் மறைக்கப்பட்டிருக்காங்க? அதுக்கான காரணம் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ராஜ பரம்பரை. ராஜ பரம்பரையுடைய வாரிசுகள் மறைக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு ஏதாவது சாபம் இருக்கா? இல்ல அதுக்கான ரீசன் வாரிசு அந்த வாரிசுக்கு அந்த குடும்பத்திற்கு வந்து சாபங்கள் இருக்கு. இன்னார் தான் அப்படிங்கும் பொழுது அந்த பிரச்சனைகள் தொடரும் அந்த குடும்பத்திற்கு. இவங்க தான் அப்படின்னு தெரியும்போது, அதனால அந்த காலகட்டங்கள்ல அவங்களுடைய புரோகிதர்கள் அவங்க கேட்ட விஷயங்கள்ல, "உங்க வம்சத்த வெளியில கொண்டு வராதீங்க. நெறைய சாபங்களும், நெறைய விஷயங்களும் உங்க குடும்பத்துக்கு நடக்கும்." அப்படிங்கிறனால குடும்பத்தையே மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து மறைச்சு வைக்கிறாங்க. ஊர் மக்களோட ஊரா கொண்டு போய் ஊர்ல வச்சிடுறாங்க நடுவுல. அவ்வளோதான் அவங்க வம்சம் அப்படியே மறைஞ்சிருச்சு. அதாவது இன்னும் வம்சாவளி தொடர்ந்தாலும், அது வெளி உலகுக்கு வந்து வெளிப்படாமலே ஆமா. அமைதியாவே வந்து அந்த இப்ப வம்ச இருக்கவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது. இதான் வம்சம் ஓ! அப்படிங்கிற விஷயம். என்ற விஷயமே வந்து தெரியாது. தெரியாது. ம். ராஜராஜ சோழனோட நீங்க பேசுறப்போ, வேற என்ன விஷயங்கள்லாம் அவர் வந்து தன்னுடைய மக்களுக்கு சொன்னார்? அதாவது இப்ப இருக்கிற தமிழகத்துக்கோ, அல்லது தான் ஆண்ட நாடுகளுக்கோ அவர் ஏதாவது விஷயங்கள சொல்லியிருந்தாரா? உங்கள் மூலமா? இல்ல ராஜராஜ சோழன் அந்த மாரி விஷயம் எதுவும் பேசல. அடிக்கடி நீங்க இன்னொரு விஷயம் பேசுவீங்கன்னா, 2 பேர் அடிக்கடி சொல்லுவீங்க. யுத்தன், துலானி அப்படின்னு சொல்லி 2 பேர். அது புதிதாக இருந்தது. இதுவரைக்குமே அந்த பேர நான் வந்து நெட்ல கூட போய் சர்ச் சரி, பண்ணியெல்லாம் சரி. பார்த்தேன். ம்.
எங்கேயுமே இல்ல. யார் அந்த யுத்தன், துலானி? இவர்களுக்கும் அந்த யமலோகத்துக்கும் என்ன சம்பந்தம்? யுக்தன், துலானி அப்படிங்கிறது வந்து யமதர்மனுடைய மகன்கள். 2 மகன்கள். 2 மகன்கள் தான் அந்த ஆத்ம வழி நடத்துறவங்க. நம்ம சித்திரகுப்தன் அப்படின்னு தானே ம். ஆமா. கேள்விப்பட்டிருக்கோம். ம். சித்திரகுப்தன்னா வந்து நம்மளுக்கான பாவ கணக்குகளையும், புண்ணிய புண்ணிய கணக்குகளையும் கணக்கும். எழுதி ம். வைப்பாரு. நம்ம ஆத்மா போனதும் வந்து ஒரு பெரிய நம்ம என்னெல்லாம் வாழ்க்கையில எல்லாம் செஞ்சோம் அப்படிங்கிறது அங்க வந்து அவ்வளவு தூரம் எந்த ஒரு சணம் தவறாமலும் இருக்கும் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த யுத்தன் துலானி அப்படிங்கிற அந்த பேரே புதுசா இருக்கே. இத யார் உங்ககிட்ட முதலா சொன்னாங்க? யுக்தன், துலானி அப்படிங்கிற விஷயத்த நான் கான்டாக்ட் பண்ணது மொத எனக்கு அறிவுறுத்திய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சிவாஜி ஐயா ஆத்மா. என்ன அவர்ட்ட சொன்னாரு? முதல்ல அந்த யுத்தன் துலானி பத்தி என்ன சொன்னாரு? இல்ல ஆத்மூலகத்தை வழிநடத்தக்கூடிய உண்மையான நபர்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, யுக்தன், துலானி அவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்பொழுது, அவர்கள் தான் யமதர்மனுடைய மகன்கள். யமதர்மனுடைய மகன்கள். அப்ப மகன்கள். யமதர்மனுடைய வேலை என்னவாக இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருந்தீங்களா? யமதர்மன் வந்து கணக்குகளை பார்ப்பார். அதாவது பாவ கணக்குகளை யமதர்மன் பார்ப்பார். ஆனா வந்து எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடியது, எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடியது மகன்கள். யமதர்மனை பொறுத்தவரைக்கும் தங்கை ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம். 2 பேரும் அவருக்கு முக்கியம். அவங்க 2 பேர் தான் உலகம். மகன்கள், மனைவியை விட அவங்க 2 பேர் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்கள். அதனால வந்து அ இப்பவும் அவங்க தாயையும், தங்கையும் வணங்கினால் எல்லாமே யமதர்மனிடமிருந்து தப்பிக்கலாம் அப்படிங்கிறது கூட ஆத்மாக்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெருசா சோல் பாக்ஸ் இன்டர்வியூ போடும்பொழுதும் அவங்களும் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. சாந்தி அப்படிங்கிற தெய்வம் வந்து கண்டிப்பா அந்த சாந்தி அடைந்தால் மட்டும் தான் நம்ம வந்து அடுத்த பிறவிக்கு போக முடியும். இப்போ வந்து நம்ம ஒரு திதி குடுக்குறோம், ஒரு தர்ப்பணம் குடுக்குறோம்னாலும், நம்ம அந்த தெய்வத்துக்கு தான் குடுக்குறோமா? ஆமா. இல்லது இந்த ஆத்மாக்களுக்கு குடுக்குறோமா? அது ஆத்மாக்களுக்கு. நிச்சயமா. இப்ப இந்த சாந்தி தெய்வத்த வழிபாடு செய்றதுக்கு ஏதாவது முறைகள் ஏதாவது இருக்கா? இவங்கள வந்து இப்ப நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா? ஆமா. யமன நம்ம வந்து ம். யமபயம் குறைக்கணும்னாலே ஆமா. அவங்க அம்மாவையும், தங்கையும் ஆமா. வழிபட்டாலே போதும். இப்போ நமக்கு ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைந்தா தான் அடுத்த கட்டம் அப்படின்ற ஆமா. ஒரு விஷயம் ம். இருக்கும்போது, அவர்களுக்கான வழிபாட்டா முறை ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற மாரி அவங்கள சொல்லியிருக்காங்க. வழிபடுறத நம்ம வீட்ல வழிபடக்கூடாது. ம். ஆத்தங்கரையோ, குளத்தங்கரையிலயோ நம்ம வந்து அவங்கள நெனச்சு, நம்ம வந்து மண்ணுல ஒரு இது மாரி புடிச்சு வச்சு தான் வழிபடணும். சாந்தி தெய்வம். நம்ம அத வழிபட்டுட்டு அந்த மண்ண கரைச்சிரணும். அப்படியான முறைகள் இருக்கு. முறைகள் இத இருக்கு. வந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க? ஏன்னா எனக்கு இந்த சாந்தின்றதே தெய்வம்ன்றது சரி, சரி. புதுசா இருக்கு. இப்படி ஒரு முறை இருக்கு அப்படிங்கிறத வந்து ஏதாவது ஒரு ஆத்மா சொல்லிச்சா உங்களுக்கு? இது நெறைய ஆத்மாக்கள் சொல்லியிருக்காங்க. ம். நெறைய இந்த சாந்தி அப்படின்னு பேர் கேட்டதுக்கப்புறம் நெறைய பேர்த்துக்கிட்ட கேட்டுருக்கேன். சிங்கர் சொர்ணலதா மேடம் வீடியோல ம். நெறைய விஷயங்கள் நாங்க கேட்டப்போ, இந்த கண்ணகியோடைய அந்த சோல் பாக்ஸ் இன்டர்வியூல நெறைய விஷயங்கள் சாந்தி தெய்வத்த பத்தி குறிப்பா நான் நெறைய கேட்டுருக்கேன். நிச்சயமா. இப்போ வந்து அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனோட ஆத்மா பத்தி பேசும்போது, அடுத்தது கண்டிப்பா வந்து கண்ணகி பத்தின விஷயங்கள். இப்போ நீங்க கண்ணகியினுடைய ஆத்மாவோட பேசியிருக்கிறீங்க இல்லையா? ஆமா, அவங்க வந்து கோவமா தான் மதுரைய எரிச்சுட்டு போனாங்க ஆமா. அப்படின்னு ம். சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ இன்னும் அவங்களுடைய ஆத்மா கோவமா இருக்காங்களா? அல்லது சாந்தம் அடைஞ்சுட்டாங்களா? ஆத்மா சாந்தி அவ்வளோதான். கோவம் அது எரிஞ்ச உடனே அந்த கோவங்கள் அதோட சேர்ந்து எரிஞ்சிருது. அவங்க பத்தினி அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சுட்டாங்க. அவங்க வந்து கணவனுக்காக எரிச்சுட்டு வந்துட்டாங்க. அதே சமயத்துல மாதவி அப்படிங்கிற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் கோவலனுக்காகவே வாழ்ந்தவங்க. கண்ணகி எப்படி வாழ்ந்தாங்களோ, அப்படியே தான் ஆமா. வாழ்ந்தாங்க. அது மாதவியினுடைய ம், அந்த கற்பு ம். அப்படின்றதும் ரொம்பவே வந்து மாதவி செய்த போற்றுதலுக்குரியது. தவறு என்ன அப்படிங்கும் பொழுது, அடுத்தவர் கணவரை திருமணம் செய்தது தான் மாதவி செய்த தவறு. ஆனா வந்து மாதவிக்கும் கெட்ட பேரு, கண்ணகிக்கு நல்ல பேரு. பத்தினிங்கிற பேரு. இப்ப பார்த்தீங்கன்னா, மாதவியும் பத்தினி அப்படிங்கிறது வந்து யாரும் சொன்னதில்ல. ம். ஒரே ஒருத்தருக்காக வாழ்ந்திருக்காங்க மாதவி. வேற யார் கூடயும் வாழல. வேற யார் கூடயும் வாழ விரும்பல. மாதவி ஒருத்தர் கூட தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க செஞ்ச தப்பு அடுத்தவங்க கணவன அது பெரிய தப்பு. அந்த ஒரு தப்புக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சுட்டாங்க. மாதவிக்கு வந்து இன்னொரு குழந்தை இருந்து, கரு இருந்து மாதவியோடைய அம்மாவால தான் மாதவிக்கு பிரச்சனை. அந்த கருவ கலைச்சிருக்காங்க. இப்போ மாதவிக்கு வந்து மணிமேகலை அப்படின்னு ஆமா, சொல்லிட்டு ஒரு பெண் பிறந்தது அப்படின்றதெல்லாம் வரலாறெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போ இந்த மாதவியினுடைய ஆத்மா கூட நீங்க பேசியிருக்கிறீங்களா? இல்ல ஆமா. கண்ணகியோட ஆத்மாவோட மட்டும் தான் பேசியிருக்கிறீங்களா? மாதவியோடைய ஆத்மா கூடயும் பேசியிருக்கோம். மாதவியினுடைய ஆத்மாவினுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? மாதவியுடைய ஆத்ம நிலை அப்படிங்கிறது வந்து கோவமும், உக்கிரமும். அதாவது வந்து இந்த ஜென்மத்திலயும் தொடருது. அதே கண்ணகி, மாதவியுடைய போராட்டம் இந்த ஜென்மத்திலயும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஒரே கணவர 2 பேரும் மறுபிறவி மாத்தி, மாத்தி அந்த கணவர பின்தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. 7 ஜென்மத்துக்கும் கோவலன பின்தொடர்ந்துட்டு தான் ஆமா, இருக்காங்களா? இருக்காங்க. எத்தன பிறப்பு எடுத்திருக்காங்க? இப்போ கண்ணகி, மாதவி, கோவலன் இந்த 3 பேருமே வந்து தொடர்ந்து இப்ப எத்தன பிறப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ஏதாவது இல்ல ஒரு 2 கணக்கு பிறப்பு. தெரியும். 2 பிறப்பிலயுமே வந்து அந்த ஆமா. ஒரு கணவனுக்காக 2 பேரும் கணவனுக்காக போட்டி 2 போட்டுட்டு பேர் இருக்காங்க. போட்டி போட்டுட்டு இருக்காங்க.
இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டா இருக்கு. கண்ணகி வந்து ஏதாவது சொன்னாங்களா? மக்களுக்கு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல கண்ணகி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் கணவன் தவறே செய்துட்டு வந்தாலும், கணவர் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கணவனுக்காக வாழும் பொழுது, அந்த கணவனை இழக்கும்போது அந்த வலி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்ணகியோட இந்த ஆத்மா கூட பேசும்போது நான் உணர்ந்தேன். அந்த வலி சம்பந்தமா எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுடைய ஆத்மா மூலமா? இல்ல கணவன் அப்படிங்கிற விஷயம் நம்மகிட்ட வராதான்னு அவங்க பல காலமா ஏக்கத்துடன் காத்துட்டு இருந்திருக்காங்க கணவனுக்காக. கணவனுக்காக காத்திருந்து கணவன் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம், ஒரு கணவனை இழந்ததுக்கு அப்புறம் அவங்க கோவத்த அவங்களால கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. அது வந்து உச்சகட்டத்துக்கு போகுது அந்த கோவம். இப்போ கண்ணகியோட ஆத்மாவோட நீங்க பேசும்போது நெறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, ஒரு மனைவியே விட்டுட்டு போன ஒரு கணவன் திருப்பி எல்லாத்தையும் தொலைச்சுட்டு திருப்பி மனைவி கிட்ட வர்றப்போ, அவங்க எதுவுமே சொல்லாம கணவன எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இன்று வரைக்கும் எல்லா பெண்கள் மத்தியிலயும் இருக்கு. அந்த கேள்விய நீங்க அவங்க கிட்ட கேட்டிருந்தீங்களா? அந்த கண்டிப்பா. ஆத்மா கிட்ட? அவங்களுடைய வளர்ப்பு அப்படி. இதுதான் வாழ்க்கை. ஒரு கணவன் நமக்கு கிடைச்சிட்டா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ங்கிற கத அவங்க அந்த காலத்திலேயே பின்பற்றியிருக்காங்க. அதனால இப்ப அத கண்ணகி அக்செப்ட் வந்து அவங்களுடைய மாமா மகனுக்கு தான் திருமணம் செய்வதா எல்லா ஏற்பாடு நடந்திருக்கு. கோவலனுடைய விருப்பத்திற்காகவும், கோவலனுடைய ஆசைக்காகவும் தான் கண்ணகி வந்து தன்னுடைய காதலை ஏற்று கணவன மணமுடிக்கிறாங்க. ம். அதாவது கோவலனும், கண்ணகியும் ஏற்கனவே வந்து காதல் திருமணம் தான் காதல் திருமணம். செய்திருக்காங்களா? அப்படின்றத அந்த ஆமா. கண்ணகியினுடைய ம். ஆத்மா வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நம்ம அத பண்ணுவோம். நெறைய பேருக்கான கேள்விகளுக்கான ஒரு பதிலாவும் அது அமையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ரொம்ப தூரத்துல இருந்து நமக்காக வந்து எக்ஸ்க்ளூசிவா முதல் எங்களுக்கு வந்து உங்களுடைய முதல் நேர்காணல இன்டர்வியூ. கொடுத்திருக்கீங்க. ரொம்பவே நன்றி. நன்றி. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். Taste Daily. Taste the Daily. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.